வணக்கம் நண்பர்களே. இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணியை BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த முறை இந்திய அணியில் சில முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த அணியில் இளம் நட்சத்திரமான வைபவ் சூரியவன்ஷி இடம் பிடித்துள்ளார். அவருக்கு இந்திய T20 அணியில் வாய்ப்பு கிடைத்திருப்பது மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் பிரப்சிம்ரன் சிங், அசோக் சர்மா, யஷ் தாக்கூர் போன்ற புதிய வீரர்களும் முதல் முறையாக இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மறுபுறம் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியளிக்கும் வகையில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் இந்த தொடருக்கான அணியில் இடம்பெறவில்லை. சமீபத்திய T20 போட்டிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு ரன்கள் எடுக்காததே இந்த முடிவுக்கு காரணமாக இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொடர் வரும் ஜூலை 23 முதல் ஜிம்பாப்வேயில் தொடங்குகிறது. 3 T20 போட்டிகளும் ஹராரேயில் நடைபெற உள்ளன. இந்த தொடரின் மூலம் இந்திய அணி எதிர்கால T20 திட்டங்களுக்கு இளம் வீரர்களை சோதித்து பார்க்கும் வாய்ப்பாக இந்த சுற்றுப்பயணத்தை பயன்படுத்த உள்ளது. இந்திய அணியில் யாருடைய ஆட்டத்தை பார்க்க நீங்கள் அதிகம் ஆவலாக இருக்கிறீர்கள்? சஞ்சு சாம்சனை அணியில் சேர்க்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து கிரிக்கெட் அப்டேட்களை பெற எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.